தீபாவளி வந்தாச்சு. ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் சுகர் சேர்க்காம ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான், ரொம்பவே ஈஸி. இது சாப்பிட்றனால நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து க்ளோ ஆகும், அப்புறம் முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியானது கூட, இதில் சுகர் கூட ஆட் பண்ணல, எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் பாதாம் எடுத்திருக்கேன், 1/2 கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளர்லேயோ பவுல்லையோ எதில் அளக்குறோமோ எல்லாமே ஒரே லெவலுக்கு அளந்துக்கங்க. நான் சொல்கிற அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 கப் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வந்து சிம்லே வச்சுட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து சாப்பிட்றனால நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும், ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும், கால்சியம் சத்து எல்லாமே இருக்குதுல. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதே பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு உலர்ந்த திராட்சை இருக்குல்ல, ட்ரை கிரேப்ஸ், நம்ம பிளாக் கலர் கிரேப்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த கிரேப்ஸ் கிடச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம வந்து நெய்யில் வறுத்த கிரேப்ஸையும் நம்ம இந்த லெவலுக்கு வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நெய்யோடு வறுத்துருக்கிறதுனால ஃபுல்லாக அந்த நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாமே 1/2 கப் எடுத்திருக்கோம். இந்த திராட்சை மட்டும் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இந்த டேட்ஸ் வந்து 1 கப். நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட 1 மடங்கு அதிகமாக இந்த டேட்ஸ் எடுத்துக்கணும். அதோட இருக்க விதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த டேட்ஸையும் அதே பேனில் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போதும், சரிங்களா? இந்த 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுவும் ஆறட்டும். இது ஆறிட்டுருக்க நேரத்தில் நம்ம அதே பேனில் 1 டீஸ்பூன் கசகசா போதும். நான் இந்த வீடியோவில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா யூஸ் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக 1 டீஸ்பூன் கரெக்டான அளவு. நம்ம ஆறுன டேட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? இது டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த லட்டுலாம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம வறுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம மற்ற எல்லாமே இந்த லட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அரைக்கிறது தான். இப்போ அந்த ரோஸ்ட் பண்ண ரட்ஸ் எல்லாத்தையும் அதையும் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப பவுடரில் இந்த மாதிரி குறப்பாக 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அந்த லட்டு பதத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அதை வந்து நம்ம டேட்ஸையும் அந்த ரோஸ்ட் பண்ண நட்ஸையும் எல்லாத்தையும் மறுபடியும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ வந்து அந்த லட்டு நம்ம கையில் எடுக்கிறப்ப அந்த லட்டு வந்து நெய் அப்படி இல்லைன்னா ஆயில், நீங்கள் நெய் தடவைனா அந்த லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். ஸோ நெய் தடவிட்டு இந்த பிடிச்சா நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதில் வந்து பாதி மாவு லட்டாகவும் பாதி இதை வந்து நான் வந்து ரோலாகவும் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு நான் ஷேப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேப் எடுத்துட்டேன். நம்ம ஏற்கனவே கசகசா பாப்பி சீட்ஸ் இருக்குல்ல, அது லைட்டாக வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இது மேலே எடுத்து போட்டுக்க போகிறேன். நல்லா ரோல் பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பட்டர் ஷீட்டு அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் ஏதாச்சும் ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த ரோல் வந்து நல்லா பர்ஃபெக்டாங்க பாருங்கள், எவ்வளோக்குள்ளே நம்ம என்ன ஷேப் வேணாலும் இதில் பண்ணலாம். பர்ஃபி மாதிரி ஸ்கொயராக கூட பண்ணலாம். நான் வந்து ரவுண்டாக பண்ண போகிறேன். கடையிலலாம் இருக்கும்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பர்ஃபி, அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இந்த வந்து நான் அலுமினியம் ஃபாயில் எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணியிருக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour மினிமம் 1 hour வைக்கணும். 1 hour வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 1 hour ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா அது கொஞ்சம் அந்த ஷேப்புக்கு அப்படியே செட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறது. இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக அந்த ஷேப் இதாகிடும். இப்போ வந்து நம்ம நைஃபை வச்சு அழகாக கடையில் இருக்க மாதிரியே நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ், ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் 15 days வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா 30 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எள்ளு லட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஹெல்தி, ரொம்பவே அயன் சத்தும் கால்சியம் சத்தும் நிறைஞ்சது.
ஸ்நாக்ஸ் கேட்டால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நான் 1 கப் எள் எடுத்திருக்கேன். அதை நல்லா சிம்லேயே வச்சு அந்த எள் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு சொட்டு எண்ணெய் கிடையாது, சர்க்கரை கிடையாது, ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸ், ரொம்பவே ஹெல்தி. ஸோ இது செய்ய வந்து 10 மினிட்ஸுங்கிறதே அதிகம்தான். இந்த எள் வந்து நல்லா வறுப்பட்டதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நான் 3-4 டைம் கழுவி காய வச்சு வீட்டிலே இது பண்ணி சுத்தப்படுத்தி வச்சதுனால நான் கழுகலை. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கழுவாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உடனே வறுத்துருங்க. நான் அதனால் அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். எள் வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து வறுத்துடலாம். 1 கப் எள்ளுக்கு 1/2 கப் வந்து வேர்க்கடலை. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் அதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதோட தோலை நல்லா இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தோல் இல்லாமல் போடுங்க. தோல் இல்லாமல் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த எள் வந்து ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கலாம். இந்த எள் வந்து அப்படியே அதிலேருந்து கொஞ்சமாக லைட்டாக அந்த கோலமாவு மாதிரி இருக்கும் அரைச்சோன்னா. இங்கே பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அரைக்கணும்னா நல்லா நைஸாக அரைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். அப்போ தான் சாப்பிட வந்து குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை இருக்குல்ல, அதையும் வந்து இதே அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் எள்ளுனா 1/2 கப் வேர்க்கடலை. இதையும் இந்த எள்ளோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு இனிப்பு சேர்க்கணுமில்ல, அதுக்கு வந்து நான் வெல்லம் வந்து உருண்டை வெல்லம் தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வெல்லத்தை 1-2 இடித்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா நல்லா வந்து ஒரு ஃபைனான அந்த எள்ளு மாவு கன்சிஸ்டன்சிக்கே நம்மளுக்கு வந்து அந்த பவுட்ரு கிடைக்கும், வெல்லத்தோட பவுட்ரை. அங்கே பாருங்கள், இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து அந்த மாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மொத்தமே 3 இன்க்ரீடியன்ட் தான். எள் 1 கப்பு, கடலை 1/2 கப்பு, வெல்லம் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்தி. குழந்தைங்களுக்கு கொடுத்தா அயன் குறைபாடு, கால்சியம் குறைபாடெலாம் வராது. டெய்லியும் ஒவ்வொரு லட்டு கொடுத்தா போதும். மொத்தமே ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியானது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக கையில் உருண்டை பிடிச்சா சூப்பராக இந்த மாதிரி உருண்டை மாதிரி வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.